தசகம் 21. 9 நாடுகளும் 7 தீவுகளும். அனைத்திற்கும் மூலமான பகவானே, இலாவிரதம் என்கின்ற நாடு நிலத்தின் நடுவில் இருக்கின்றது. அதில் பார்வதி முதலான பெண்கள் மட்டுமே வசிக்கிறார்கள். அங்கு சிவபெருமான் உன்னை மந்திரங்களாலும் தோத்திரங்களாலும் வழிபடுகின்றார். அத்தகைய சங்கர்ஷண வடிவமாகிய உன்னையே நான் சரணடைகின்றேன். தேவனே, இலாவிரதத்திற்கு கிழக்கு திசையில் இருக்கும் பத்திராசுவத்தில் பத்திர சிரவசுக்கள் என்கின்ற முனிவர்களால் துதிக்கப்படுகிறாய். அறிவின் வடிவமான ஹைகிரீவ மூர்த்தியாக அவதாரம் எடுத்து பிரளய காலத்தில் மறைந்த வேதங்களை மீட்டெடுத்தாய். அத்தகைய ஆற்றல் உடைய உன்னை தியானிக்கிறேன். பகவானே, இலாவிரதத்திற்கு தெற்கே அமைந்த ஹரிவருஷம் என்ற நாட்டில் பிரகலாதன் போன்ற சான்றோர்களால் துதிக்கப்படுபவரும் ஒப்பற்ற தூய அறிவை அளிப்பவரும் வெண்மையாக மிக உயர்ந்து விளங்கும் காந்த ஸ்வரூபியும் நரசிம்ம வடிவனரமான உம்மை தியானிக்கிறேன். கேது மாலம் என்கின்ற அழகிய நாடு அந்த இலாவிரதத்திற்கு மேற்கு திசையில் இருக்கின்றது. அதில் திருவிளையாடல்களாலும் புன்முறுவல்களாலும் ஒளிவீசும் உடலழகை கொண்டு லக்குமியாலும் பிரஜாபதி புத்திரர்களாலும் வழிபடப்பட்டாய். அந்த லக்குமியின் அன்பிற்காக மன்மதனின் ரூபத்தை ஏற்ற உன்னையே வழிபடுகின்றேன். உலகின் தலைவனே, ரம்மியகம் என்கின்ற அழகிய நாடு அந்த இலாவிரதத்திற்கு வடக்கு திசையில் இருக்கின்றது. அதன் தலைவனான வைவஸ்வத மனுவினால் போற்றப்படுபவரும் பக்தர்களிடம் நிலையான அன்பினை கொண்டவரும் பொறாமை இல்லாத யோகிகளின் உள்ளத்தில் விளங்குபவரும் மீனின் வடிவத்தை பெற்றவருமான ஓ திருமாலே, உன்னை வணங்குகின்றேன். சிறந்த அறிவாய் விளங்குபவனே, ஹிரண்யமயம் என்ற நாட்டில் உள்ளவரும் மந்திர மலையை தாங்கும் சக்தி படைத்த ஆமை வடிவத்தில் அவதரித்தவருமாகிய உன்னை பித்ருகணங்களுக்கு முதன்மையானவரான அரியமா ஆராதனை செய்கிறார். அப்படிப்பட்ட உன்னை தியானிக்கிறேன். அறிஞர்கள் போற்றிய யஞவராக மூர்த்தியே, உத்தரகுரு என்கின்ற பகுதியில் உன் மனைவியான நிலமகளால் பல வகையான மந்திரங்களினாலும் தோத்திரங்களினாலும் வழிபடப்பட்டாய். நீ உன் கோர பற்களின் நுனியால் மேகங்களின் அடியை தொடுமளவு உயர்ந்த பெரிய திருமேனியை உடையவனாயிருந்தாய். அத்தகைய நீயே என்னை காக்க வேண்டும். விஷ்ணுவே, கிம்புருஷம் என்கின்ற நாடு இலாவிரதத்திற்கு தெற்கு திசையில் இருக்கின்றது. அதில் உறுதியான பக்தி கொண்ட அனுமனால் தொண்டு செய்யப்பட்டும் சீதைக்கு விருப்பமான வியக்கத்தக்க வடிவினை உடைய ராமபிரானாகவும் விளங்குகினாய். அத்தகைய நீயே என்னை காத்தருள வேண்டும். முழு முதலே இங்கே பரதகண்டத்தில் மிக சிறந்த பக்தர்களோடு கூடி நீ நாரத முனிவனால் அறிவாலும் யோகத்தாலும் தோத்திரங்களாலும் வழிபடப்பட்டு பிரளய காலம் வரையில் நன்மக்களை காப்பாற்றும் நாராயணனாக இருக்கின்றாய். அத்தகைய நீயே என்னை காத்தருள வேண்டும். இறைவனே, மக்கள் உன்னை பல்க்ஷத் தீவில் சூரியனாகவும் சால்மலி தீவில் சந்திரனாகவும் குசத் தீவில் தீயாகவும் கிரஞ்சத் தீவில் நீராகவும் சாகத் தீவில் காற்றாகவும் புஷ்கரத் தீவில் பிரம்மமாகவும் வழிபடுகின்றார்கள். திருப்பார்கடலில் பள்ளி கொண்டவனே, வால் முதலிய உறுப்புகளில் துருவன் முதலிய நட்சத்திரங்களின் கூட்டங்களோடும் கிரகங்களோடும் சிம்சுமார வடிவில் சந்தியா காலங்களில் பெரியோர்களால் வழிபடப்படுகின்றாய். அத்தகைய நீயே நோயாகிய நரகத்திலிருந்து என்னை காக்க வேண்டும். குருவாயூரின் தலைவனே, பாதாளத்திற்கு கீழே அசையும் ஒற்றை குண்டலம் ஒளிர மின்னும் 1000 தலைகளோடு நீல ஆடையை உடுத்தி கல்பையை ஆயுதமாக ஏந்தி நாககன்னிகைகள் போற்ற ஆதிசேஷ வடிவம் கொண்ட அண்ணலே, உன்னை வணங்குகின்றேன். நீயே எனது பிணிகளை போக்கி அருள வேண்டும். ஹரே ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, நாராயண நாராயண நாராயண